நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை திடப்படுத்தும்படிக்காக, ஆறுதல் படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீங்கள் வெளிப்படுங்க. நாங்கள் உண்மை பார்க்கும்படி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் பலனடைய வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களுக்குள்ளாக நீங்கள் கிரியை செய்யுங்க, ஆசீர்வதித்து கொடுங்க. நாங்கள் இன்னும் வல்லமையாய் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். போன வாரம் நம்ம சாத்தான் யோபுவை சோதிப்பதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 5 காரணங்களை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு 5 காரணங்களை நாம் பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம பார்த்தது சாத்தான் யோபுவை சோதிப்பதற்கான காரணம், யோபு தான் வாழ்ந்த நாட்களிலே தன்னோடு கூட வாழ்ந்த எல்லா ஜனங்களை காட்டிலும் உத்தமமாய் வாழ்ந்து வந்தார். அந்த உத்தமம் பொல்லாப்புக்கு விலகி நடக்கக்கூடிய காரியம் சாத்தானுக்கு பிடிக்கலை. அதனால் சாத்தான் யோபுவை சோதித்தான். இரண்டாவது, தெய்வ பயத்தோடு யோபு வாழ்ந்து வந்தார். நம்ம 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கடைசியில் பார்க்கும்போது தேவனுக்கு பயந்து என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். அதே சமயத்தில் 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லி சாத்தான் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு தெய்வ பயத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை இந்த யோபு வாழ்ந்து வந்தார். மூன்றாவதாக, பிள்ளைகளுக்காக அனுதினமும் பலி செலுத்தி வந்தார். தான் மட்டும் பரிசுத்தமாய் இருப்பது போதாது, பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்தமான வாழ்க்கையை விரும்பினவராக யோபு காணப்பட்டார். அதுவும் சாத்தான் யோபுவை சோதிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. நான்காவதாக நாம் பார்த்தது, தினந்தோறும் பலி செலுத்தி கொண்டே இருந்தார். அவருக்கு 7 குமாரர்கள். ஒவ்வொரு குமாரர்கள் வீட்டிலும் ஒவ்வொரு நாள் விருந்து நடக்கும். அந்த நாள் முறை முடிகிற போது அவர் என்ன செய்வார்? பலி செலுத்துவார். அப்படி பார்க்கும்போது தினந்தோறும் பலி செலுத்தி கொண்டே வந்தார். அப்போ பலிபீடத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை இந்த யோபு வாழ்ந்து வந்தார். அந்த நாட்களில், யோபு வாழ்ந்த நாட்களில் பலி செலுத்துதல் என்றால் என்ன என்று தெரியாத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே தேவனுக்கு பயந்து தினந்தோறும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பலி செலுத்தி கொண்டே வந்தார். இன்னும் முக்கியமாக பார்க்கும்போது, பிள்ளைகள் இருதயத்தினால் கூட தேவனை தூஷித்திருப்பார்கள். அப்போ இருதயத்திலையும் ஒரு பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் கூட தேவனை தூஷித்திருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதற்காக பலி செலுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த பலிபீடத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை பிசாசுக்கு பிடிக்கலை. ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது, அவர் ஒரு குடும்ப ஆசாரியனாக செயல்பட்டார். நான் முன்னமே சொன்னேன், அந்த நாட்களிலே ஆசாரிய வாழ்க்கை இல்லை, பலிபீட வாழ்க்கை இல்லை, பலி செலுத்துதல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த யோபு தன்னுடைய குடும்பத்திற்காக நாள்தோறும் பலி செலுத்தி தன்னுடைய குடும்பத்தை பரிசுத்த பாதையில் நடத்தி, இவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த வழியிலே நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஆசாரிய வேலையை அவர் செய்து கொண்டு வந்தார். இப்படி இந்த 5 காரியங்களை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். உத்தமனாய் வாழ்ந்தார், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார், பலிபீடத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், குடும்ப ஆசாரியனாக அவர் இருந்தார் என்று சொல்லி, இந்த காரியங்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்த வேறு எந்த ஒரு ஜனங்களிடத்திலுமே இல்லை. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். யோபை குறித்து நம்ம பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் கடைசி 3ஆம் வசனம் கடைசி பகுதியில் பார்க்கும்போது, அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும்
பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி. அப்போ அவர் பெரியவராய் இருந்தார். உலக ஆசீர்வாதங்களிலே அவர் கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவராக அவர் காணப்பட்டார். அது ஒரு புறம் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக பார்க்கும்போது தேவனோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் யோபுவை வைத்து நாம் பார்க்கும்போது யோபு வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எந்த ஒரு மனுஷருக்கும் இல்லாத தேவனுக்கும் யோபுவுக்கும் இருந்த உறவு சாத்தானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. அதனால தான் என்ன செய்கிறான், சாத்தான் யோபுவை சோதிக்கிறான். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 5 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 2வது பகுதியாக 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இந்த 2 வசனத்திலையும் பார்க்கும்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் சாத்தானுக்கிட்ட பேசுகிறார். கர்த்தர் சாத்தான்கிட்ட பேசுகிறாருன்னா கர்த்தருடைய தனிப்பட்ட காரியத்தை பற்றியோ சாத்தானுடைய செயலை பற்றியோ கர்த்தர் பேசலை. யோபுவை குறித்த சாட்சியை அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இந்த தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் எப்படி இருக்கிறான், உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருக்கிறான், அவனை போல பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை என்று சொல்லி 2 வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். 2வது நம்ம வாசிக்கும்போது அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கியும்படி நீ என்னை ஏவின போதிலும். பாருங்க, சாத்தான் ஏவுகிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த ஒரு மனிதனுக்கும் சோதனை என்பது சாத்தான், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் சோதனையை கொடுக்க வேண்டும் என்றால் நேரடியாக அந்த மனிதனை தாக்கவே முடியாது. 100% கர்த்தருடைய உத்தரவோடு தான் சாத்தான் என்ன செய்வான், சோதிக்க முடியும். அப்போ பாருங்க, இங்கே கர்த்தரே சொல்லுகிறார், முகாந்தரம் இல்லாமல் அவனை சோதிக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். அவன் என்ன பண்ணுறான், கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 9ஆம் வசனத்தில், யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இது சாத்தான் சொல்லக்கூடிய ஒரு காரியம். முகாந்தரம் இல்லாமல் நீ அவனை சோதிக்கும்படிக்கு நீ என்னை ஏவுற, ஆனாலும் அவன் என்ன செய்யலை, தன்னுடைய உத்தமத்தில் நிலச்சிருக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். பூமியில் எல்லா மனுஷரை பார்க்கிலும் யோபு உயர்ந்தவராக அங்கு காணப்படுகிறார். யோபுவுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு. சாத்தானே சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அப்போ பாருங்க, கர்த்தர் யோபுவை பாதுகாத்திருக்கிறார், யோபுடைய வீட்டை பாதுகாக்கிறார், யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். அதனால தான் அவன் உத்தமத்தில் நிலச்சிருக்கான் என்று சொல்லி சாத்தான் சொல்லுகிறான். சொல்லிட்டு சொல்கிறான், இப்போ மட்டும் நீ உன் கையை வச்சு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ எடுத்துரு, அப்போ என்ன செய்வான், உன்னைய தூசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் கர்த்தர் சரின்னு உத்தரவு கொடுத்துறார். சரி, அவன் உன் கையில் இருக்கிறான். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 13 அங்கே பார்க்கும்போது எல்லாமே அழிந்து போகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அவன் உன் கையில் இருக்கிறான், ஆனாலும் அவனுடைய பிராணனை மாத்திரம்
நீ தப்பு வச்சிரு, அவன் பிராணனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். உடனே சாத்தான் கிளம்பி போய் யோபுக்கு உண்டான பிள்ளைகள், அவனுக்கு உண்டான ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் சங்கரித்து போட்டுறான். ஆட்களை வைத்து, அவனுடைய ஆட்களை வைத்து சங்கரித்து போட்டுறான். அப்போ கூட யோபு சொல்கிறாரு, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தான் கர்த்தருடைய அனுமதியோடு அபகரித்து கொண்ட போதிலும் யோபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. அப்போ இது எல்லாமே தேவனுக்கு முன்பதாகவே தெரியும். என்னதான் சாத்தான் சோதித்தாலும், என்னதான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்தாலும் அவன் என்ன செய்வான்? என் மேலே தான் விசுவாசமாக இருப்பான், என்னை விட்டு அவன் தூர போக மாட்டான் என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருந்தார். அதனால தான் சாத்தானுக்கு அவர் உத்தரவு கொடுத்தார், நீ என்ன வேணாலும் செய்யி, அவை சாட்சி சொல்லும்படிக்காக அவனுடைய பிராணனை மாத்திரம் நீ தப்ப வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, தேவனுடைய சாட்சி இங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதன் முன்பாக புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவர்களே உத்தமர்கள். அப்போ கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாக, கர்த்தரால் சாட்சி பெறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் இங்கே யோபுட்ட காணப்பட்டது. இங்கே சாத்தான் யோபுவை சோதிப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. தெய்வ சாட்சி. தேவனுக்கு மேலே எந்த ஒரு காரியமுமே இல்லை. தேவன் தான் உயர்ந்தவர். தேவனுக்கு மேலே, தேவனுக்கு பெரிய சக்தி எதுவுமே இல்லை. அப்போ அந்த தேவனே சாட்சி கொடுக்கிறார் என்றால் அதை யாராலும் மாற்ற முடியாது, அதை யாராலும் அழிக்க முடியாது என்பதை சாத்தானும் அறிந்திருந்தான். அப்போ யோபுவை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி யோபுவை அழிப்பதற்கு சாத்தானுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனம். 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். இதோ நீ அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினே, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினேன். இங்கே யோபுடைய சகோதரர்கள் வர்றாங்க, 3 சகோதரர்கள். அதில் ஒரு சகோதரன் எலிப்பாஸ். அந்த எலிப்பாஸ் வரான். அந்த எலிப்பாஸ் தான் சொல்ல 3 சகோதரர்கள் வர்றாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க? யோபுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் ஒன்றுமே புசியாமல் குடியாமல் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் கடைசியில் நம்ம பார்க்க முடியும். 12:13 அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோபுடைய நிலைமையை பார்த்து, யோபுடைய இந்த கொடிய துக்கத்தை பார்த்து சகோதரர்கள் அமைதியாக யோபோடு கூட தரையிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சகோதரர்களில் ஒருத்தர் தான் எலிப்பாஸ். அந்த எலிப்பாஸ் இங்கே சொல்லுகிறதை தான் நம்ம வாசித்தோம். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி. இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த 2 காரியத்தை மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம். பாருங்கள், யோபுவை குறித்து சாதாரண மனிதனாகிய யோபுடைய நண்பனாகிய எலிப்பாஸ் இங்கே சாட்சி சொல்லுகிறார். நீர் இளைத்த கைகளை என்ன செஞ்சு திடப்படுத்தினேன், அநேகருக்கு நீங்கள் ஆலோசனை சொன்னீங்க, அநேகருக்கு புத்தி சொன்னீங்க, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளினாலே நீங்கள் நிற்க பண்ணுன, இப்பொழுது தள்ளாடுகிற முழங்கால்களை நீ என்ன செஞ்ச பலப்படுத்தின, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று சொல்லி யோபு செய்த நன்மையான காரியங்களை குறித்து அங்கே யோபுடைய நண்பன் சாட்சியாக அறிவிக்கிறான். முதலாவதாக நம்ம பார்த்தோம், தேவன் கொடுத்த சாட்சி
சாத்தான் யோபுவை அழிப்பதற்கு காரணமாக இருந்தது. இரண்டாவதாக ஒரு மனிதன் கொடுத்த சாட்சி யோபுவை குறித்து. யோபுடைய நண்பனாகிய எலிப்பாஸ் என்கிற ஒரு மனிதன் கொடுத்த சாட்சி யோபுவை அழிப்பதற்கு சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. யோபு வாழ்ந்த நாட்களிலே அநேக மனிதர்கள் இருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதர்களும் மற்ற மனிதர்களாலேயோ தேவனாலேயோ சாட்சி பெறாத நிலைமையில், அதுவும் நல்ல சாட்சி பெறாத நிலைமையில் யோபு மட்டும் தேவனிடத்திலும் சாட்சி பெற்றார், மனிதனிடத்திலும் சாட்சி பெற்றார். அந்த ஒரு சாட்சி யாருக்கு பொறாமையாக இருந்தது? இந்த சாத்தானுக்கு பொறாமையாக இருந்தது. அப்போ பாருங்க, இந்த யோபு மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் சாட்சி பெற்று அநேகருக்கு முன் உதாரணமாக வாழ்ந்த, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நமக்கும் முன் உதாரணமாக யோபு காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த குணம், ஒரு உதாரத்துவமான குணம் சாத்தானுக்கு பிடிக்கலை. அதனால தான் சாத்தான் என்ன செய்கிறான்? யோபுவை சோதிக்கிறான். அதுக்கடுத்ததாக 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையை அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நம்ம இங்கே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கடைசியிலே கூட நம்ம பார்த்தோம். அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி. அவனுக்கு ஏன் அப்படி பெயர் வந்தது? அதாவது அந்த ஒரு சிறப்பு ஏன் வந்தது என்றால், அவனுக்கு எப்படி இருந்ததா? 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள், திரளான மிருக ஜீவன்கள். அவன் வைத்திருந்த மாதிரியான மிருக ஜீவன்கள் அவன் வாழ்ந்த நாட்களிலே அந்த தேசத்தில் இருந்த யாருக்கிட்டையுமே இல்லை. அதாவது அவ்வளோ மிருக ஜீவன்கள் இருக்கிறது என்றால் அந்த மிருக ஜீவன்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேணும். அப்போ அதற்கு எவ்வளவு செலவாகும்? அந்த மிருக ஜீவன்களை அடைத்து வைப்பதற்கான இடங்கள் வேணும். அப்போ எவ்வளோ ஏக்கர் கணக்கான இடங்கள் வேணும். நூற்றுக்கு மேற்பட்ட ஏக்கர் கணக்கான இடங்கள் வேணும். 1000 ஏக்கருக்கு மேலே வேணும். அப்படி இருந்தால் தான் இவ்வளோ மிருக ஜீவன்களையும் அவன் அடைத்து வைத்து பராமரிக்க முடியும். இவ்வளவு மிருக ஜீவன்களை பராமரிப்பதற்கு, அதாவது வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பதற்கு, அவைகளை நேரத்திற்கு கூட்டி கொண்டு போய் மேய்ப்பதற்கு, தண்ணீர் காட்டுவதற்கு, ஆடுகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் காட்டுவதற்கு, அதனுடைய கழிவுகளை எல்லாம் அகற்றுவதற்கு, ஏதாவது வியாதி வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு, எந்த ஒரு மற்ற மிருக ஜீவன்கள் எதுவும், கரடி, சிங்கம், புலி, இந்த மாதிரியான மிருக ஜீவன்கள் எதுவும் இவைகளை தாக்காதபடிக்கு, சர்ப்பங்கள் இவைகளை தாக்காதபடிக்கு இவைகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பான காரியங்களை செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு 10 வேலையாட்கள் 100 வேலையாட்கள் இருந்தால் போதுமா? ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் வேணும். 7000 ஆடு இருக்குது, 3000 ஒட்டகம் இருக்குது, 500 ஏர்மாடு, 500 கழுதைகள் இருக்குது. அப்போ பாருங்கள், இவைகள் எல்லாம் பராமரிப்பதற்கு எவ்வளோ வேலைக்காரர்கள் வேணும். அந்த நாட்களில் வேலைக்காரர்கள் அங்கேயே தங்கி இருப்பாங்க. வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ தான் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போவாங்க. ஒரு சிலர் குடும்பத்தோடய என்ன செஞ்சுருவாங்க? அங்கேயே தங்கிடுவாங்க. எஜமான்களுடைய வீட்டில் குடும்பத்தோடையே தங்கிடுவாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு வீட்டை கொடுத்து அங்கே தங்க வச்சு பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுக்கணும், அவங்களுக்கு சம்பளங்கள் கொடுக்கணும், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை பார்க்கணும். அப்போ யோபு ஒரு ஆள் இருந்துட்டு இவைகள் எல்லாவற்றையும் பராமரிக்கணும்னா எவ்வளவு ஆஸ்தி இருந்தால் அவைகளை அவர் பார்க்க முடியும். அப்போ கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவராய் இருந்தார், மிகுந்த ஆஸ்தியுடையவராக இருந்தார். அதனால தான் சாத்தான் முதலாவதாக தேவனிடத்தில் யோபுவை குறித்து சொன்னது, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அவன் கைகளின் கிரியை நீர் ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகி இருக்கிறது. இப்பொழுதும் நீ உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் நீ தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி சாத்தான் சொல்லுகிறான். அப்போ யோபுவிடம் இருந்த அந்த மிகுந்த ஆஸ்தியும்
சம்பத்தும் தேவனிடத்துலேருந்து தான் வந்தது. அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான், உத்தமமாய் இருந்தார், பொல்லாப்புக்கு விலகி நடந்தார். அவரை போல பூமியில் எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு பயந்து நடக்கலை. அதனால கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு ஆசீர்வாதம் இல்லைங்கிறோம். நம் தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா? உத்தமமாய் நடக்கிறோமா? பொல்லாப்புக்கு விலகுறோமா? அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? யோபுவின் மூலமாக இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து வரும், ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து நிறைவாக வரும். யோபு கர்த்தருக்கு பயந்ததுனால கர்த்தராகிய தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார். அந்த பயப்படும் பயம் எவ்வளவுதான் சோதனை வந்தாலும், எவ்வளவுதான் இழப்புகள் வந்தாலும் அது யோபுவை விட்டு நீங்காது என்பதை 100% தேவன் அறிந்திருந்ததுனால்தான் சாத்தானுக்கு உத்தரவு கொடுக்கிறார். நீ போய் அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அவனுடைய ஜீவனை மாத்திரம் விட்டுவிடு என்று சொல்லி உத்தரவு கொடுக்கிறார். அதே மாதிரியே யோபு என்ன செய்கிறார்? உத்தமத்திலே நிலைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஆஸ்தி இருக்கும்போது ஒரு மாதிரி, ஆஸ்தியெல்லாம் இழந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி, ஆசீர்வாதம் வரும்போது ஒரு மாதிரி, ஆசீர்வாதம் கைவிட்டு போகும்போது ஒரு மாதிரி. அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையிலும் பவுல் சொல்லுகிறது போல மன ரம்யமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாய், எனக்கு பட்டினியாக இருக்கவும் தெரியும், திருப்தியாக இருக்கவும் தெரியும், பரிபூர்ணம் அடையவும் நான், குறைவுபடவும் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுவார். அப்போ பாருங்கள், எந்த சூழ்நிலையிலும் யோபுவை போல பவுலை போல மன ரம்யத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து. ஏன்னா நான் நிர்வாணியாக என் தாயின் வயிற்றில் நான் வரும்போது ஒரு 100 ஆடு கொண்டுட்டு வந்து இப்போ 7000 ஆடாக நான் பெருக்கலை. நான் வரும்போது ஒரு 10 கழுதைகளை கொண்டுட்டு வந்து இப்போ 500 கழுதைகளாக அதை நான் பெருக்கலை. நான் வரும்போது கையை விரிச்சுட்டு சும்மா தான் வந்தேன். நான் நிர்வாணியாய் நான் அவ்விடத்திற்கு நான் போகிறேன். கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொன்னார். இவ்வளவு மிகுந்த ஆஸ்தி கொண்டிருந்த யோபுவை சாத்தான் சோதித்தான். அதற்கு காரணம், யோபு அந்த நாட்களில் வாழ்ந்த எல்லா மனிதர்களை காட்டிலும் மிகவும் ஆஸ்தியுடையவனாக அவர் காணப்பட்டார். கணக்கில் அடங்காத செல்வங்கள், அப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமானாக இருந்தது யாருக்கு பிடிக்கலை? இந்த சாத்தானுக்கு பிடிக்கலை. அதுக்கடுத்ததாக இந்த 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் மறுபடியுமாக வாசிப்போம். 9ஆவதான ஒரு காரணத்தை நாம் பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பாருங்கள், யோபுவை சாத்தான் தாக்குவதற்கு அடுத்த முக்கியமான காரணமாக இருந்தது, வாழ்ந்த நாட்களிலே இருந்த மற்ற மனிதர்களுக்கு இல்லாத ஒரு உன்னதமான ஒரு தெய்வீகமான ஒரு பாதுகாப்பு யாருக்கு பிடிக்கும்? தனக்கு பிடிக்கலை. மற்ற மனிதர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, மற்ற மனிதர்கள் எல்லாம் வியாதியில் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, மற்ற மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய சுய இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவை மட்டும் எப்படி இவ்வளவு சம்பத்தோட ஒழுக்கமாக வாழலாம், பரிசுத்தமாக வாழலாம், தேவனுக்கு பயந்து வாழலாம், உத்தமமாகவே எப்படி வாழலாம்? இது எல்லாவற்றிற்கு காரணம் தேவனுடைய பாதுகாப்பு தான் என்பதை யார் அறிந்திருந்தது? சாத்தான் அறிந்திருந்தான். தேவன் அதை சொல்லவே இல்லை. நான் அவனை பாதுகாக்கிறேன், அவனுடைய வீட்டை பாதுகாக்கிறேன், அவனுடைய உடைமைகளை பாதுகாக்கிறேன்னு தேவன் சொல்லலை. இங்கே சாத்தான் தான் சொல்கிறான், நீர்னா தேவன், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ என்று சொல்லி கேட்குறான். அப்போ சாத்தான் அறிந்திருக்கிறான், இந்த பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. அவனை தேவனாய கர்த்தர் பாதுகாக்கிறார், அவனுடைய வீட்டை கர்த்தர் பாதுகாக்கிறார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் பாதுகாக்கிறார் என்பதை சாத்தான் அறிந்திருந்தான். அந்த ஒரு தெய்வீக பாதுகாப்பு சாத்தானுக்கு யோபுவின் மேல் பொறாமையாக இருந்தது. அப்போ பாருங்கள், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும்.
எதற்காக? சாத்தான் சோதிப்பதற்காக நான் சொல்ல வரல. தேவனுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம இங்கே சாத்தான் சோதித்தான் என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோமே தவிர, சாத்தான் சோதித்த போதிலும் யோபு உத்தமத்தில் நிலச்சிருந்ததுனால ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ பாருங்கள், கர்த்தருக்குள்ளாக நாம் நடக்கும்போது சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் வரும்போது நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய உத்தமத்திலே நான் நிலைத்திருக்கும்போது நமக்கும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் யாருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்க வேண்டும்? தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக நாம் முழுவதுமாக காணப்பட வேண்டும். அப்போ பாருங்கள், அவன் யோபு வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்த அந்த பூமியில் வாழ்ந்த எந்த ஒரு மனிதனுக்குமே கிடைக்காத ஒரு உயரிய ஒரு உன்னதமான ஒரு தேவனுடைய பாதுகாப்பு, ஒரு தெய்வீக பாதுகாப்பு பிசாசுடைய கண்ணுக்கு உறுத்தலாகவே இருந்தது. இவனை மட்டும் எப்படி தேவன் பாதுகாத்து கொள்ளலாம்? எல்லாரும் என்னுடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறான். பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஏன் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறான், ஏன் கரத்திற்குள்ளாக இருக்கிறான். இவனுடைய குடும்பம் மட்டும் எப்படி தேவனுடைய கரத்திற்குள்ளாக இருக்கலாம்? அதுக்கு தான் நான் இன்னும் நிறையா காரணம்லாம் நான் சொன்னேன். அந்த காலத்தில் இல்லாத அந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியம், ஆசாரிய வாழ்க்கை, பரிசுத்த தன்மை, இதெல்லாம் யாருக்குள்ளாக இருந்தது? யோபுக்குள்ளாக இருந்தது. அப்போ தேவனுடைய பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த காரியங்களை எல்லாம் செயல்படுத்த முடியும். அப்போ அவன் கண்டுகொண்டான், சாத்தான் கண்டுகொண்டான். எவ்வளவுதான் பண்ணினாலும் அவன் நம்முடைய வழிக்கு வரமாட்டேங்கிறானே, சரி நம்ம அவனுடைய தேவனாக இருக்கக்கூடிய கர்த்தரிடத்துல நம்ம என்ன செஞ்சுருவோம்? போயிடுவோம் தான் நேராக போய் தேவன்கிட்ட போய் நிற்கிறான். ஏன்னா சாத்தானை அவனால் தொட முடியல. தேவனுடைய பாதுகாப்பு இருந்ததுனால சாத்தானானவனால் தொட முடியலை. அப்போ என்ன செய்கிறான்? நேராக அந்த பாதுகாப்பை, அந்த வேலியை உடைக்கும்படிக்காக அந்த வேலியை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய யார்? அந்த நபர் யார்? தேவன். யோபுவையும் யோபுடைய வீட்டையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையை அடைத்திருக்கிறவர் யார்? வேலையை அடைத்து பூட்டு போட்டு சாத்தான் உள்ளே வராதபடிக்கு பூட்டு போட்டிருக்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அவர்கிட்ட போய் சாவியை வாங்கி அந்த பூட்டை திறந்து அவனை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டமாக இருந்தது. அப்போ தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருந்த யோபுவை தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தானால் தொட முடியலை. இன்னொன்று, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக எந்த ஒரு மனிதரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவன் மட்டும் எப்படி இருக்கலாம் என்று சொல்லி தான் சாத்தான் என்ன செய்கிறான்? யோபுவை சோதிக்கிறான். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் சோதனை இல்லை என்றால் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு நாம் விலகி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இது ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக நாம் நெருங்கி வர வேண்டும். நெருங்கி வரும்போது சோதனைகள் வரும், அதை தாங்கி கொள்ளத்தக்கதான ஒரு பலனை தருவார். சோதனையை நின்று தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் கர்த்தராகிய தேவன் உண்டு பண்ணுவார். என்ன இருந்தாலும் சாத்தானானால் நம்முடைய ஜீவனை தொடுவதற்கு அதிகாரமே இருக்காது. ஒருவேளை நம்முடைய சரீரத்தை தொடலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை தொடலாம், நம்முடைய உடைமைகளை தொடலாம். ஆனாலும் நம்முடைய ஜீவனை தொடுவதற்கு சாத்தானுக்கு தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாக அனுமதி கொடுக்கவே மாட்டார். நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது, நாம் தேவனுடைய உத்தமத்திலே நிலைத்திருக்கும் போது, நாம் உலகத்திலே காணப்படுகிற பொல்லாப்புக்கு விலகி நடக்கும்போது எதை குறித்து நம்ம என்ன செய்ய தேவையில்லை? கலங்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இங்கு யோபுவுக்கு இருந்த அந்த உன்னதமான தெய்வீகமான பாதுகாப்பு சாத்தானுக்கு யோபுவின் மேல் பொறாமையை கொண்டு வந்து யோபுவை அழிப்பதற்கு காரணமாக இருந்தது. இறுதியாக யோபு 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனத்தை வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில் விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2ஆம் அதிகாரம்
9 மற்றும் 10 வாசிப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த 2 பகுதியிலையும் நம்ம பார்க்கும்போது யோபுவுக்கு எதையும் தாங்கும் இருதயம் இருந்தது. யோபுவுக்கு இருந்த அந்த எதையும் தாங்கும் இருதயம் யாருக்கு பிடிக்கலை? சாத்தானுக்கு பிடிக்கலை. இங்கே யோபுகிட்ட ஒவ்வொரு வேலைக்காரர்களாக வந்து சொல்கிறாங்க, ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போயிட்டாங்க, ஆடுகளை ஓட்டி கொண்டு போயிட்டாங்க, கழுதைகளை ஓட்டி கொண்டு போயிட்டாங்க, வயல் நிலங்கள் எல்லாம் இப்படி நாசமாயிடுச்சு. இறுதியாக ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வீட்டில், ஒரு சகோதரன் வீட்டில் புசித்து குடித்து கொண்டு இருக்கும்போது கூரைக்கு பெருங்காற்று அடித்து என்ன செஞ்சிச்சு? 4 மூலையில் இந்த பெருங்காற்று மோதி அந்த பிள்ளைகள் மேலே விழுந்து பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க என்று சொல்லும்போது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில் விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய இழப்புகள். தன்னுடைய மனைவி மட்டும்தான் மீந்திருக்கிறாங்க, இது எல்லாமே யோபுக்குண்டான எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் யோபு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாவற்றையும் கர்த்தர் தான் கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், ஆடுகளை கர்த்தர் கொடுத்தார், கழுதைகளை கர்த்தர் கொடுத்தார், ஒட்டகங்களை கர்த்தர் கொடுத்தார், வயல் நிலங்களை கர்த்தர் கொடுத்தார், ஏராளமான சம்பத்துகளை கர்த்தர் கொடுத்தார். அங்கே சாத்தானே சொல்கிறேன் இல்லையா, ராமனையும் அவனுடைய வீட்டையும் ஆசீர்வதித்து அதனால் அவனுடைய சம்பத்து பெருகிருக்கு என்று சொல்லி சாத்தானும் சொல்கிறான். அப்போ கர்த்தர் தான் இது எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தார், இப்பொழுது கர்த்தரை எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக திரும்பி போய் சாத்தான் போய் தேவனுடைய சந்நிதியில் போய் நிற்கும்போது அங்கு தேவன் வந்து சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, அவனுடைய சரீரத்தை என்ன வேணாலும் பண்ணிக்கான்னா அவனுடைய ஜீவனை மாத்திரம் தப்ப விட்டுரு என்று சொல்லும்போது இப்போ என்ன செய்கிறான்? யோபுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் கொடிய பருக்களால் வாதிக்கும்போது அவனால் எங்கேயுமே உட்கார முடியல. ஒரு குப்பைமேட்டில் சாம்பல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க, அந்த சாம்பலில் போய் உட்காந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். நாய்கள் அவனுடைய அந்த புண்ணை நக்கி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனைவி வருகிறாள். மனைவி வந்து, இவ்வளோ பிள்ளைகள், வயல் நிலங்கள், நம்முடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்த குப்பைமேட்டில் வந்து உட்காந்துருக்கிறேன், இன்னும் ஏனையே கத்தர்னு இருக்க, கத்தர்னு ஒருத்தர் இருந்தால் இப்படிலாம் உனக்கு செஞ்சுருப்பாரா? கத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு, தேவன் இல்லை என்று சொல்லி என்ன செய்ய, தூசிச்சு ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட யோபு சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிற, தேவனுடைய கரத்தினால தானே இவ்வளோ நன்மையான காரியங்களையும் நாம் அனுபவித்தோம். பிள்ளைகளை கத்த தான் கொடுத்தாரு, எல்லா மிருக ஜீவன்களையும் அவர் கொடுத்து நம்ம எவ்வளோ ஆசீர்வதிச்சார். தேவனுடைய கரத்தினால நன்மையை பெற்ற நாம் தீமையை அவருடைய கரத்தினாலே பெற வேண்டாமோ என்று சொல்லு. அப்போ பாருங்கள், இவ்வளோ வந்த போதிலும் அவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் பொல்லாப்புக்கு விலகினதாய் தேவனுக்கு பயந்து நடந்ததுனால எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயம் இந்த யோபுவுக்கு இருந்தது. என்னடா எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறானே, எவ்வளோ இழப்புகள் வந்தாலும் இவன் தாங்குறானே அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் சாத்தானுக்கு யோபுவின் மேல் பொறாமையே கொண்டு வந்தது. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை அனுபவிக்கலாம். ஜெபத்தோடு கூட நாம் கர்த்தருக்குள்ளாக, அப்பா இந்த சோதனையை தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க, இந்த சோதனையை தாங்கத்தக்கதான ஒரு பலனை கொடுங்க என்று சொல்லும்போது, எப்படி யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாரோ, யோபுவை குறித்து யோபுடைய நண்பர்கள் சாட்சி கொடுத்தார்களோ, அதுபோல் நம்மை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுப்பார். எவ்வளோ சோதனைகள் வருது, ஆனாலும் என் பிள்ளை தன்னுடைய உத்தமத்தில் நிலச்சிருக்குதே, எனக்குள்ளே விசுவாசமாக இருக்கே, என்னை விட்டு எத்தனையோ பேர் விலகி போனாங்க. சோதனை வரும்போது, வியாதி வரும்போது, இழப்புகள் வரும்போது என்னை விட்டு விலகி போனவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால்
இந்த பிள்ளை என்னை விட்டு விலகாமல் இருக்கே, எவ்வளோ பாடுகள் உபத்திரவங்கள் இந்த பிள்ளைக்கு இருக்குது, ஆனாலும் இதில் நிலச்சிருக்கே என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மை குறித்து சாட்சியாய் அறிவிப்பார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். பூமியில் எந்த ஒரு மனிதர்களுக்கும் இல்லாத அந்த சோதனையை தாங்கத்தக்கதான ஒரு இருதயம் அந்த யோபுக்கு இருந்ததுனால இந்த துஷ்ட சிங்கமாகி அந்த சாத்தானால் தாங்கி கொள்ள முடியலை. அதாவது யோபுக்கு இருந்த எதையும் தாங்கும் இதயத்தை சாத்தானால் என்ன செய்ய முடியல, தாங்கி கொள்ள முடியலை. எப்படி இவனுக்கு மட்டும் இவ்வளோ பாடுகளை கொடுத்து அவன் தாங்கிக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிறது பிடிக்கலை. அப்போ பாருங்கள், சாத்தான் யோபுவை சோதிப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருந்தது. கர்த்தராகிய தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு 5 காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். தேவனுடைய சாட்சி யோபுக்குள்ளாக இருந்தது, மனிதனுடைய சாட்சி இருந்தது, மிகுந்த ஆஸ்திக்காரராய் யோபு காணப்பட்டார், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக யோபு இருந்தார், எதையும் தாங்கும் இருதயம் யோபுக்குள்ளாக இருந்தது. இவை எல்லாமே சாத்தான் யோபுவின் மேலே பொறாமை கொண்டு யோபுவை அழிப்பதற்கு, யோபுவை சோதிப்பதற்கு மிக பெரிய காரணங்களாக காணப்பட்டது. இருந்தாலும் இவ்வளவு காரணங்களை வைத்து கொண்டு சாத்தான் யோபுவை சோதித்த போதிலும் யோபு தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, தன்னுடைய உதடுகளினாலே பாவம் செய்யவும் இல்லை. அந்த ஒரு உத்தமத்தை தான் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய அறிக்கைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? தேவனை பற்றி குறை சொல்லுகிறோமா? பாவமான காரியங்களை நாம் பேசுகிறோமா? அல்லது யோபுவை போல தேவனுடைய கரத்தினாலே எவ்வளோ நன்மைகளை நாம் அனுபவித்தோம், இது ஒரு சின்ன தீமையான காரியம் தானே, சின்ன சோதனை தானே, சின்ன பலவீனம் தானே, சரி ஓகே தேவனுக்காக நான் இதை சகிச்சு கொள்ளுகிறேன் என்ற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா? நாமே சோதித்து பார்ப்போம். கர்த்தராகிய தேவன் தாமே சோதனையை தாங்கத்தக்கதான பலனை நமக்கு கொடுப்பாராக. சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு உண்டு பண்ணி கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்போ சாத்தானவன் யோபுவை சோதிப்பதற்கான காரணங்களிலே மீதமுள்ள இந்த காரணங்களை குறித்து நாங்கள் பார்த்தோமே. இதோ தேவன் நீ சாட்சி கொடுத்தீர், மனிதனுடைய சாட்சியும் இருந்தது. மிகுந்த ஆஸ்திக்காரனாக இந்த யோபு காணப்பட்டார். தெய்வீக உன்னதமான பாதுகாப்பு யோபுக்குள்ளாக இருந்தது. தகப்பனே, எல்லாவற்றிற்கும் மேலாக எதையும் தாங்கும் இருதயம் யோபுவுக்கு இருந்ததே தகப்பனே. இதன் காரணமாக யோபுவை சாத்தான் பொறாமை கொண்டு சோதித்தானே. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய சிறிய சிறிய சோதனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுங்க தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய உதடுகளினாலே பாவம் செய்யாதபடிக்கு, தேவனை பற்றி குறை சொல்லாதபடிக்கு, உத்தமமாய் நடக்க, தேவனுக்கு பயந்து நடக்க, உலகத்தில் காணப்படக்கூடிய பொல்லாப்பான காரியங்களுக்கு விலகி நடக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கும் நீங்கள் தந்து வழி நடத்துங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.